வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். மீண்டும் பழமை போல இலங்கையுடைய தாயகத்தில் நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு முக்கியமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை மலையக தமிழர்களுடைய எதிர்காலம் தொடர்பானது. அங்கு இந்த காலநிலை மாற்றங்கள் தொடர்பில் மலையகம் மக்கள் வாழ்வதற்கான இடமில்லை, அவர்கள் வடக்கு கிழக்கு நோக்கி வர வேணும், குடியமர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் அரசியல்வாதிகளாலும் முன்னெடுக்கப்படுகின்றது. அதே சமயம் தமிழ் தரப்பிலையும் இது முன்வைக்கப்படுகின்றது. இந்த அடிப்படையில் இது தொடர்பில் எங்களோடு கதைப்பதற்காக ஆசாதிக் அமைப்பினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் ஈரோஸ் உறுப்பினரும் ஆய்வாளருமான ரவி சுந்தர்லிங்கம் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ரவி. வணக்கம். ஆரம்பத்துல குறிப்பிட்டது போல இந்த மலைய தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்ன, இவர்கள் வடக்குக்கு வாரது ஒரு தீர்வாக அமையுமா? உடனடியா சொன்னா இல்ல. ஏன்னு சொன்னால் அங்க இருக்கிறதுக்கான இப்ப சிங்கள மக்கண்ட குடியேற்றம், கல்லோயா திட்டம், அந்த திட்டங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவைகள் தண்ணி வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்களை இருப்பு கொடுத்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்த்து செய்தார்கள். அப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட இல்ல, குடியிருப்புக்கான வாழ்க்கை வசதிகளுக்கான வசதிகளும் இல்ல, பள்ளிக்கூடங்கள் இல்ல, எல்லாம் இருக்கிறதுகளை அக்கோமடேட் பண்ற நிலைமையில நாங்கள் இல்ல. தண்ணி வசதிகளே பற்றாக்குற எங்களோட என்வரன்மெண்டல் வடக்கு அந்த மலைய தமிழர்களை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு வசதி வாய்ப்புகளோட இல்லைன்னு சொல்றீங்க. வசதி வாய்ப்புகளோட இல்ல, வசதி வாய்ப்புகளுடைய அவைகள் ஏன் காட்டு காஞ்ச பிரதேசத்துக்கு வரணும்ன்றது எனக்கு விளங்கையில குளுமையான பிரதேசத்துல இருந்து மற்றது அவைகள் சிவி ஆலம் முழுக்க 200 வருஷமாக உழைப்ப போட்டவர்கள். அந்த நிலைமை அவைகளுக்கு சொந்தமான நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கேங்க. ஏன் அவைகளை கீழே வாங்கி வாங்கன்னு சொல்றது எனக்கு விளங்கையில. அது சில வேளையில நீங்க சொல்ற சிங்கள தோசவாதிகளுக்கு உதவியா இருக்கும். நீங்க கண்டிச்சுக்கிறவர் அவை வேண்டு சொல்லுவீங்கள், அவைகள் ரக்கி விடுறதுக்கு தயாரா இருக்கு, நீங்க போங்கப்பா. சோ இந்த பிரச்சனைல நாங்கள் கொஞ்சம் கவனமா கவனிக்கணும், சும்மா ஆகல. அது அவையில டிசைட் பண்ணணும். இப்ப முந்தி என்ன நாங்கள் சிலவள சேர மாட்டோம். மாகர சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ரெடி இல்ல டெமோக்ரஸிக்கு என்று சொன்னா அவையிலும் வளர இல்லையா. அதுக்கு பிறகு நாங்கள் கதைப்போம் ஃப்ரீடத்தை பற்றி. இப்ப இது நாங்கள் நெடுதலும் மேல இருக்கிறார்கள் சொல்றது நீங்கள் தயார் இல்லையா. மலைய மக்கள் மத்தியில இன்றைக்கு படிச்சாக்கள் இருக்கிறார்கள், அவைகளுக்கு ஒரு லேயர் இருக்குது. அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலன்றது எனக்கு பிரச்சனை இல்லை, அவைகளுக்கு இருக்கிற லேயர் அது. இதே மாதிரி முஸ்லிம் மக்களுக்கும் லேயர் இருக்குது, சமூக படிவங்கள். அந்த படிவங்கள்ல அவைகள்டையும் விஷயம் தெரிஞ்ச ஆக்கள் முன்னோடிகள் இருக்கிறாரு. அவையால் தங்களுக்கு டிபேட் வச்சுக்கிறாரு எங்களை மேல தான். அந்த டிபேட்டோட அவையில விடுவோம் நாங்கள். ரங்கி இருக்க தயாருன்னா நீங்க வாங்க, அதை தனிப்பட்ட இதுல முடிவு செய்யுங்க. ஆனா ஒரு இனமாக முடிவு செய்ய இயலாது, ஒரு மக்கள் கூட்டமாக முடிவு செய்ய இயலாது. அதை செய்யறதுக்கு சொல்றதுக்கு நாங்கள் சும்மா வாயப்புறம் சொல்ல கவனமா இருக்கணும். இங்க நீங்க இருந்த போறீங்க. முந்தி நீங்கள் வவனியாவில கொண்டே குடியேற்றோம்னு சொல்லி சீசந்தல்லிங்க அவர் காணியெல்லாம் வாங்கி அங்க உணவு செட்டில் பண்ண வழிகிட்டது. யாரும் செட்டில் பண்ண வழிகிட்டது எல்லாரும் வாங்கன்னு சொன்னதுதான். ஆனா மலைநாட்டுல இருந்துதான் கூட செட்டில் பண்ணது. அவரை பொறுத்தவரை அவங்கதான் கடைசி சண்டை நிப்பாட்டுறேன்னு சொல்லி சிங்களவரை அதாவது எல்லைப்புற கிராமங்கள்ல கொண்டு அவைய குடியேற்ற சொன்னது. அதுதான் எல்லையில நாங்கள் சிங்களோட அங்கான் சாம குடிக்கணும். இல்ல சண்டி என்ன அதுல இல்லையான்னு சொல்லியது அது முன்னுக்கு நின்ற. ஆனால் அவற்றை ஐடியா அடிவர்ற ஏழையில கொண்டதா அதுல விடுவோம். என்ன செய்து கொடுக்குறீங்கன்னா கிணறு வட்டி கொடுக்குறேன், அந்த தானி கொடுக்க மாட்டேது. நோ, அது சரி வராது. இந்த காலம் வளர்ந்துட்டுது. வெங்கட புள்ளையில அங்க விட்டுட்டு ஓடுற காலம். அங்கத்தல் புள்ளிகள் நீங்கள் இருக்கிற மாதிரி குறைஞ்ச அளவுல அறிவு குறைஞ்சாக்களா இல்ல. அவளுக்கு உலகம் தெரியும். வசதியின்மை எஸ், அவளால கன விஷயங்களை செய்ய முடியாது அவளுக்கு தெரியும் எஸ். ஆனால் அந்த வசதியிலும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மலைய மக்கள்ல இருந்து கன பேர் கூலி வேலைக்கு மத்திய அளவுக்கு போறது இப்ப எங்கட ஊர்வல் மாதிரி வந்துச்சு. சரி, எங்கடையாக அது அந்த இடத்தை விட்டுட்டு வெளியில போக வழிகிட்டது. நாங்கள் இப்ப அந்த இடத்தை அவன் நிரப்புறாரு. அப்ப அவள்கிட்ட காசு வசதிகள் கொஞ்சம் வருகுது. அப்ப அவள் நீங்க நக்கிற மாதிரி பெரிய பின்தங்கியாக்கள்ன்றது அல்ல. அவைகளுக்கும் சில விஷயங்கள் தெரியும். அப்ப அவைகளை நீங்கள் அவைகளுடைய அறிவுக்கு எட்டுற மாதிரி அவையோட முடிவெடுக்கட்டும். ஆனா இஞ்ச வாரங்கோடு சொல்லிக்க நீங்கள் அதுக்கான அதாவது அமைப்பு வடிவங்களை உருவாக்கி கொண்டு சொன்னீங்கன்னா கைவசம் வச்சுக்கோ. சும்மா சொல்றது பிரச்சனை விஷயம். மற்றது இன்னொரு விஷயம் நான் பாக்குறேன்னு சொன்னா மலைய மக்கள் பிரச்சனை வந்த உடனே பல பேரும் காவோடு சத்தத்தை வளர்க்கணும். இது ஒரு என்ஜிஓக்கள்கிட்ட பிரச்சனை என்றா அதிலே வச்சு கொண்டு கொஞ்சம் காசு கொடுக்குறது. எங்கள்கிட்டயே கேட்பார்கள், அவைகளே கேட்பார்கள். ஏன்னா என்ஜிஓ இன்றைக்காவது செய்யறோம்னு சொல்லி சொல்வார்கள். நாங்கள் எத்தனையோ சப்போர்ட் பண்ணிக்கிறோம், மற்ற விளைவு விட்டு இருக்கேன் பேசு. ஆனால் இப்ப இங்க இருந்து சப்போர்ட் பண்றாங்க, சரி, எங்க இருந்து சப்போர்ட் பண்றாங்க, உண்மையாக உணர்வுல சப்போர்ட் பண்றாங்க கன பேர் இருக்கிறார்கள். இப்ப எனக்கு தெரிஞ்ச கன பேர் அடிச்சு கேட்டார்கள், அண்ணன் நாங்கள் கொஞ்சம் பேர் சொந்தக்காரெல்லாம் இருந்தது, காசு கொடுக்க போறோம், ஆர்வம் கொடுக்குறோம், நீங்க சொல்லுங்க அவளுக்கு கொடுக்கணும். நாம டைரக்ட் பண்ணி விட்டேன். அப்ப அப்படி கொஞ்சம் பேரும் காய்ச்சி தங்கட வாழ் அப்ப கொடுத்தாரு. அப்ப நல்ல மனதோட இருக்கிற பழைய போலீஸ் சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க, உதவி இருக்கிறோம். அவைகள் கேட்க இல்லை, நீங்கள் அதை செய்யணும், இது செய்யணும், இப்படி செய்தால் நாங்க காசு தருவோம். அப்படி நீங்க செய்ய போறீங்கன்னா செய்யுங்க. மற்றும் என்ஜிஓல இங்க இருந்து காட்டிக்கொண்டு உதவுறேன் அங்க போயாங்க. வடக்கு கிழக்குக்கு வர சொல்லி கேட்கிறது
வெறுமனே அவர்கள் நல்ல மனத்தோட மலைய மக்களை வரவேற்கிறதுக்கு கேட்கிற மாதிரியும் படையில்ல. அது ஒரு தன்மை இருந்தாலும் குறிப்பாக வடமாகாணத்தின் சனத்தொகை மிக மோசமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தின் சனத்தொகை 2 மில்லியனாக இருந்திருக்கணும். அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 லட்சம் பேர் தான் இருக்கணும் வடக்கு யாழ்ப்பாணத்தில். அப்ப இதை நிரப்புறதுக்காகவும் அந்த கோரிக்கை வைக்கப்படுது. அது ஒன்றில் இந்தியாவுக்கு சென்ற இலங்கை அகதிகளை மீள குடியேற்றணும், மலையத்தை கொண்டு வந்து தங்களுடைய தேர்தல் வாக்கு வங்கியை ஸ்திரப்படுத்தணும் என்ற நோக்கங்களும் இருக்கு. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை, மலைய தமிழர்களை வடக்குல வந்து எப்படி நடத்தினார்கள் என்ற ஒரு வரலாறு ஒன்றும் இருக்குதான். அந்த அச்சம் ஒன்றும் இருக்குது. அங்கிருந்தா நாங்க கொண்டாடுறோம். இட வீட்டுக்காரரு இந்தியோன் வீட்டுக்காரரு வேலைக்காரர் வேணும் என்று சொன்னால் வீட்டு வேலைக்காரர் வேணும் மலையாளத்துல இருந்து கொண்டு வருவார்கள். அப்ப இப்ப ஒரு பிரச்சனை இருக்குத்தானே, வடக்குல வந்து வேலைக்கு ஆட்கள் இல்லாத பிரச்சனை ஒன்றும் இருக்குத்தானே. அதுகள் இது அப்ப இயங்கியல். இப்ப நீங்கள் டைனமிக்ஸ் வந்துட்டீங்க. இப்ப கணவர் கதைக்கிறதுல பின்னால நீங்க சொல்ற நல்லெண்ணம் இருக்குது, அதை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடலாம். ஆனா இயங்கியல் தேவைகள் இருக்கு. பிரச்சனை சொன்னால் இப்ப எங்களுக்கு கூலி வேலைக்கு ஆகல் இல்ல, தெரியும், தோட்டம் செய்யறதுக்கு ஆகல் இல்ல. இப்ப தோட்டம் செய்யறோம்னு சொன்னா நாங்கள் சப்பாத்துக்கு காய்ச்சிட்ட போட்டுக்கொண்டு மோட்டர் சைக்கிள்ல போய் வாங்கி சூப்பர்வைஸ் பண்ணி செய்யறதுக்கான கஷ்டப்பட்ட ஆக்கள் இல்ல. அப்படியான ஆக்கள் இப்ப சில ஃபார்ம்ல நம்ம இப்ப அதன் பழைய கூலிகளுக்கு வேலை செய்தாக்கள் அப்படி இப்படி கஷ்டப்படுறாங்க. ஃபார்ம்ல நிக்கிறார்கள், சரியில்லை. பெரிய பெரிய ஃபார்ம்களும் எக்கச்சியில போய் பார்த்து 2 ஃபார்ம்கள் அப்படி இப்படி கன்னடங்கள்ல வேலை செய்தவர்கள், பழைய புலியில வேலை செய்த கஷ்டப்பட இடங்கள் பெரிய கஷ்டம். லைக் முக்கியமான இடங்கள்ல தலைக்கு துணியை போட்டுக்கொண்டு வேலை கஷ்டமான வேலை. அப்ப அப்படியான நிலைமையால ஆக்கள் வேலை செய்ய தயாரான இடம் குறைஞ்சு கொண்டு போகுது. வேத ஊனாக்கள் அனுப்பவும் செய்கிறார்கள், பொன்மணி எல்லாம் கூட செய்யறார்கள், ஆம்பளை செய்யறது கூடாது. அப்ப இப்படியான நிலைமையில ஆக்களை நீங்கள் கூட வேலை வாய்ப்பு தேவை என்றது தண்டவாளர் ஊக்கு சக்தியா இருக்கும். என்ன மாதிரி அஞ்சலா மக்கள் சிறிய ஆக்களை இங்க வாங்கணும்னு சொன்ன மாதிரி அது நடந்தே வாங்குவோம். சோ இதுகள் வந்து இயற்கையில சில டைனமிக்ஸ் ஆக்களை சொல்லும். ஆனால் நாங்கள் ஒரு கூட்டமா வாங்கணும்னு சொல்றது வேற. சரி சரியா? முதலாவது ஏன்னு சொன்னால் அவன் நிலம் அவையில் 200-300 வருஷமா போட்ட உழைப்பு என்ன 200 வருஷமா, அதுக்கு இந்த பூர்வீகம் என்று சொல்லி அதான் நான் இடைக்காலம் என்று சொல்றேன். நீங்க முதல் சொன்னீங்க நானே, இப்ப இலங்கைன்ற கன இடங்கள் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டா இருக்கு நீண்ட காலத்துல, அதுல வாழ்விடத்துக்கா இல்லையாண்டு. இப்ப பொதுவாக நாங்க பார்த்தோம்னா நாகரிகங்கள் எல்லாம் ஆற்றங்கரையில தான் வந்திருக்கு. மலைய பிரதேசங்கள் வந்து வாழ்றதுக்கான இடங்களா இருக்கு. இன்றைக்கு அப்படி இன்றைக்கு கடந்த டிப்பா புயல்ல கூட பெருமளவில் பாதிக்கப்பட்டது மலைய. அது ஒரு வாழ்விடத்துக்கான இடம் இல்லை என்று. அப்ப இந்த மக்கள்ல வெளியில கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி பாக்கலையா நீங்க? இப்ப நான் பாக்குறேன். அப்ப இதெல்லாம் நாங்கள் இப்ப ஜியோலஜிக்கலா கலைக்கணும். இப்ப ஜியோலஜியா கலைக்கணும்னு சொன்னா நாங்கள் ஏதாவதுல கவர்மெண்ட் நேஷனல் ப்ரோக்ராமோட சேர்ந்து கலைக்கணும். அதை சிங்களம் தமிழோட பார்த்து கலைச்சோம்னா பிரச்சனை. ஏன்னு சொன்னால் அதனால வர்ற தாக்கம் இஞ்சாலை. உதாரணத்துக்கு நாங்கள் இன்றைக்கு உண்மையா அப்பாவுக்கு பிறகு நடந்த ரெயின்கள் எல்லாத்திலும் நடந்த வாதம் வந்து கூட சிங்கள மக்களுக்கு தான். தமிழ் மக்கள் மலைய தமிழ் மக்களுக்கு கூட கொஞ்சிடவர்களை அவரோட ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அங்க நேரடியாக அவரோட நான் கதைக்க சொல்றார்கள் சிங்கள மக்கள் பாரிசா அழிஞ்சு போனார்கள். அவையண்ட எதுக்கு காரணம், அவைகள் மற்ற பக்கத்துல இருக்கும். அதாவது வெட் ஜோன் பக்கத்துல இருக்கிற மலைக்கு அங்காளி பக்கத்துல குருநாகல தழுவிய பக்கங்கள். குருநாகல் தக்கங்களை தழுவிய பக்கத்துல என்னன்னா சதுப்பு நிலங்கள் எல்லாத்தையும் மனுஷர் வீடு கட்டி எல்லாத்தையும் நிரப்பி காட்டுல கல் கட்டி எல்லாம் போட்டாங்க. அப்ப தண்ணி போகாது, தண்ணியை ஊற வச்சு விடுறதுக்கான சதுப்பு நிலங்கள் எல்லாம் போயிடுச்சு. அப்ப தண்ணி ஊற தொடங்கினோம்னா மலைச்சரிவுகள் கூட என்ன சொரிவு பண்ணுவோம். அப்ப அங்க போய் நீங்க தோட்டம் செய்யறது கன தோட்டங்கள் இப்ப நீங்க சொல்ற ஸ்டெப்ஸ் கல்டிவேஷன் கன்னடங்கள்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. இப்ப நீங்கள பத்தி காணியா கொடுக்குறோன்னு சொன்னா எங்க கொடுக்குறோன்னு ஒரு கேள்வி இருக்கு மலையாளத்துல கூட. ஆனால் மலையாளத்துல நீங்கள் இப்ப ஒரு புது லோவை கொன்றவழிக்கிறார்கள். என்பிபி 5000 சீட்டுக்கு மேலே. அப்ப அதுக்கு மேல ஹட்டேல் அது வீடுன்னு சொல்றது இப்ப 2 லேட்டர் வரை எல்லாம் காட்டியாது. முதலாவது என்ன பொறுத்தவரை அதை பற்றிதான் இப்ப ஹட்டோலி கொண்டிருக்கேன். உண்மையா ஃபண்டமெண்டல் மாற்றம் கொண்டு வரேன்னு சொன்னா நீங்கள் தேயிலை தோட்டங்களே இல்லாம வேணும் காலத்துல விஷயம். அதுக்கு ஜியோலஜிக்கல் ரீசன் இருக்கு, ஜியோகிராபிக்கல் ரீசன் இருக்கு. அதுல சனங்கேட்டு கதைக்கிறத விட்டு நாங்கள் இன்னும் எல்லாம் காய்ச்சி கொண்டு இருக்கோம். பிரச்சனை வந்து உண்மையான பிரச்சனைடா நாங்கள் என்ன மாதிரி இருக்கண்டா எனக்கு எங்கட பிரச்சனை பார்க்க இந்த டாக்டர் மாதிரி எல்லாரும் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் எல்லாம் வச்சு பேஷண்ட்டை வச்சுக்கொண்டு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கணும் அதெல்லாம் இருக்கிறத விட 50 பேஷண்ட் சேர்த்துவான். இதுதான் அந்த பிரச்சனை. நாங்கள் உண்மையில பேஷண்ட்ஸை பெரிய கதைக்க இல்லை. நாங்கள் என்ன மாதிரி இருந்தா நல்லா செய்யலாம் காய்ச்சணும். இந்த பிரச்சனை வந்து நாங்கள் 2 பக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால வர்ற அழிவு பயங்கர அழிவு மனுஷனுக்கு. ஏன்னா அவன் தன்னம்பிக்கை அழிவு. ஏன்னா அவன் இங்க சீக்கிரம் தெரியாம விட்டு போறான். வசதி வந்தவன நாட்டை விட்டு விடுறான். அவன் நோக்கமா இருக்கு. இதை நாங்கள் தடுக்கணும் முதல் எல்லாரும். இதுதான் பெரிய விஷயம். இப்ப இந்த அழிவுகள் வந்து தனியா உடல் அழிவு இல்லையே, நீண்ட கால அழிவு பற்றி தான் நான் கதைக்கிறேன். சரியா
இந்த பிரச்சனை இப்ப மனுஷன் விட்டு விட்டு கூட நீங்கள் என்னத்தை வச்சுக்க போறீங்க? இன்னைக்கு டாக்டர்ஸ் இல்லைன்னு நீங்க அழுகுறீங்க இலங்கையில, அரைவாசி நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் இங்க வந்துருவாங்க. அங்க அப்புறம் இருக்கிறவங்க ஒழுங்கா பாப்பான்னு நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ஏனாதே இதுதான் பிரச்சனை. அப்ப நீங்கள் அங்க இருக்கிற தக்க வைக்கிறது பார்க்கணும். அப்ப இப்ப பிரச்சனை வந்து நீங்கள் குடியேற்றம் செய்யறா அங்கேண்டா என்ன மாதிரி நீங்கள் மலைப்பிரதேசத்தை பாவிக்க போறோம்ன்ற ஒரு ஈடு அதுக்கு அவியல் செய்யணும். அப்ப அந்த இடையோட அவியல் அங்க இருந்த கர்மத்தை பார்க்கலாம். இப்ப பதுளை பக்கம் மங்காளி பக்கம் எடுத்தீங்கன்னு சொன்னா சரிஞ்சு போறோம், கீழ் பக்கம் போறதுறாங்க, காணியல் இருக்கு, அம்பாறையை நோக்கி கீழே போற வளங்கள் பகுதிகள் இருக்கு, நீங்கள் செட்டில்மெண்ட் கொடுக்கலாம் அங்க. ஆனால் பிரச்சனை நீங்கள் பயோடைவர்சிட்டியை மாத்துவீங்க. அப்ப நீங்கள் அப்ப மலைகளை நீங்கள் திருப்பி பாடாக்க வேணும். இதுக்கான ஈடு செய்யணும். குறைஞ்சபட்சம் எடுக்கிறதுக்கு பதிலாக ஏனவே செய்ய வேண்டியது கணக்கு இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஒரு விதமான அக்கறையும் இருக்கிறதா தெரியல. ப்ரீவியஸ் கவர்மெண்ட் அதே மாதிரி தான் நேச்சரை குறிச்சு அந்த பிரச்சனையை நாங்கள் கதைக்கணும். இப்ப தெரியும் ஓரளவுக்கு அவளுக்கு. அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்கான வழியிலையும் பார்க்கணும். அப்ப மலைய மக்களை நீங்கள் கொண்டு வந்து இருக்கிறேன்னு சொன்னால் அவளுக்கு அங்கே இருக்கிறதுக்கான வழிவகை தேடணும். முதலாவது அது தவிர்க்கிற பக்கத்துல அவையில் போகணும். ஆனா நேச்சுரலாக அவை செய்யறது இருக்குதானே, அந்த வாக்குல சிலாமங்களுக்கு போயிடும். அதாவது கொழும்பை நோக்கி போயிடும், கண்டியை நோக்கி போயிடும். அது இயல்பாக நடந்து கொண்டிருக்கு. இயல்பாக நடந்து கொண்டிருக்கு. மட்டக்களப்பை நோக்கி கூட வெறியணும் தங்களோட சின்ன சின்ன வெயிலால ஒரு தனிப்பட்ட ரீதியில. ஆனா கொழும்புக்கு போற செட்டில்மெண்ட் பெருசு. அதான் இப்ப அடுத்த முறை ரெண்டு தமிழாக்கள் அங்க மல்ல மக்கள் வெண்டால் பெரிய அமைச்சர் ரெண்டாங்க சனத்தை ஊடி கொண்டு போகுது. அவையில் அங்கதான் வேலை செய்யணும். தமிழோ சிங்களோ ஒன்று தெரியாது. அவையில் போது மெட்ரோபாலிட்டன் பீப்புளா வந்து விட்டாங்க. அப்ப இவைகள் இப்ப நீங்கள் கதைக்கிறது நாங்கள் கதைக்கிறது எல்லாம் பிராக்டிகலா இருக்கும். அப்ப இவளை இங்க கூப்பிட்டு வைக்கிறதுன்றது என்ன பொறுத்தவரை இன்றைக்கு பிராக்டிகல் அல்ல. முதலாவது. ரெண்டாவது பெரிய கதைக்கிறதே புல. நாங்கள் அவைகளுக்கு அட்வைஸ் பண்றீங்க, நாங்கள் இல்லை. ஆனா அவர்கள் இயல்பாக வந்து வெளியேறினா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். வலு சந்தோஷம் எங்களுடைய சகோதரங்கள். எங்கேயோ படிச்ச ஞாபகம் கொண்டிருக்கின்ற தேயிலை தோட்டங்கள்ல இருந்து இவர்கள் விடுபட்டால் தான் இவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் வேண்டும். நிச்சயமா. அல்லது மலையகத்தில இருந்து வெளியேறினால் தான் இவற்றை வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். ஏன்னா அந்த தேயிலை தோட்டம் என்ற காரணத்துக்காக, தேயிலை தோட்டத்துக்காக பின்னி பிணைக்கப்பட்ட என்ற காரணத்துக்காக அதை சொல்லுகிறாங்க. அதோட மலையத்தை விட்டு வெளியேறினால் மலைய தமிழர்களுக்கான அந்த அடையாளம், தேசிய இனம் என்ற அந்த அங்கீகாரம் இதெல்லாம் இல்லாமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஐடென்டிஃபை பண்றதுக்கான உண்மையான அடையாளம் என்ன? ஒன்று அவைகளுடைய மரபடி சில தமிழ்நாட்டிலே ஒரு மூலையா இருக்கலாம். சில பிரதேசங்களை இங்க குறிச்சி சொல்லலாம், அங்க இருந்தான் வந்தது. அப்ப அவையால் தமிழர் இல்லைன்னு நீங்க சொல்வீங்கன்னு சொன்னா நான் ஒன்றும் செய்யறாது. நாங்களும் அங்கிருந்து வந்தார்கள் தான். வெகு கஷ்டம் எனக்கு. கேரளா தமிழ மாறி மாறி அந்த ஆந்திரா எல்லாத்திலும் வந்து கலப்படம் தான் நாங்கள். அப்ப அதே மாதிரிதான் சிங்கள வரும். அங்க ஒரு வித்தியாசம் இல்லை. இப்ப தமிழர் என்று நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி குறிப்பா சொல்றோம்னு சொன்னா தேயிலை தோட்டத்தால இருந்த பிரத்யேகமான ஒரு தொழிலாளர் தன்மையான அடையாளத்தை தான் நீங்க கதைக்கிறீங்க. அதாவது அடிமை அடையாளத்தை வச்சிருக்கணுமா என்ற ஒரு அவசியம் இல்லை. அது அவைகளை பொறுத்தவரை அது என்ன பொறுத்தவரை அடிமைத்தனத்தால வந்தது. ஆனால் தங்களவாலே அதுக்கு மெருகூட்டி ஏற்றி கொண்டது. இப்ப நீங்கள் அந்த வடிவத்தை நீங்க சிலவரிக்கிறது உங்களுக்கு அறிகதை இல்லை. ஆனால் அவைகள் தங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த சேட்டையை கழட்டிட்டு வந்தார்கள் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பு சேட்டையை நாங்கள் எங்கட சட்டையும் காட்டிட்டு வர வைக்க இருக்கோம். ஆனா எங்கட சட்டை காட்டாம அவைகளை காட்டு வர வச்சோம்னா முதல்ல அடையாளத்தை திணிக்கவும் தேவையில்லை, அந்த அடையாளத்தை அகற்ற சொல்லி கோரிக்கை வைக்கவும் தேவையில்லை. அவர்கள் இயல்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மற்றது இப்ப நாங்கள் எங்கட அடையாளத்தை வச்சு கொண்டு நாங்கள் கண்டிஷன் போடுறோம். இதுதான் பிரச்சனை. நீங்க கண்டிஷனால இல்ல வர சொல்றீங்க. இப்ப நான் சொல்லல நீங்க வந்தாருன்னா அப்படித்தான் ஜீவன் சொல்றான்னு சொல்லல. ஆனா நாங்கள் ஏற்கனவே ஊழிச்சு வச்சுக்கிறோம். நீங்கள் தமிழர் தான், நாங்களாம் தமிழர். நாங்க சொல்றோம் நீங்களாம் தமிழர். இந்த உரிமை எங்களுக்கு இல்லை, அவையால் சொல்லணும். இதுதான் அந்த பிரச்சனை. அப்ப பிரச்சனைன்னு சொன்னா நாங்கள் ஊக்குவி சக்தியா இருக்கிறது வேற, ஆனால் அட்வொகசியா இருக்க முடியாது. அத பின்னுக்கு இருந்து சுற்றாடல் வழியில நீங்கள் ஏதாவது ஊக்கு சக்தியா இருந்தீங்கன்னா அது வேற. நீங்கள் எதாச்சும் சொல்றீங்க நாங்கள் இருக்க மாட்டேன் இல்லை. இதான் அந்த புள்ளியோட நாங்கள் இந்த உரையாடல நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். மீண்டும் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொண்ட மிக்க நன்றி ரவி. வணக்கம்.